வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திங்கட்கிழமை நாம் திருச்சபையின் மிக பெரிய மறை பணியாளரும் இயேசு சபையின் நிறுவனர்களில் ஒருவருமான அற்புதம் செய்யும் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களின் வல்லமையை தியானிக்க வந்திருக்கிறோம். ஒரே ஒரு ஆன்மாவை காப்பாற்றுவது உலகத்தை காப்பதை போன்றது என்ற தாரக மந்திரத்தோடு வாழ்ந்தவர் புனித சவேரியார். இந்தியாவின் கோவா முதல் ஜப்பான் வரை உலகின் பல மூலைகளுக்கும் ஓடிச் சென்று இயேசுவின் நற்செய்தியை தன் இரத்த வியர்வையால் விதைத்தவர் இவர். இன்று அவருடைய பெயரால் அறியப்படும் எண்ணற்ற அற்புதங்களும் அவரது அனல் பறக்கும் சக்தியும் விசுவாச வீரமும் நம்மை உந்தி தள்ளுகின்றன. நற்செய்தியின் தீயை உலகெங்கும் பரப்ப அவர் காட்டிய அதே ஆர்வத்துடனும் உறுதியுடனும் நாமும் நம் அன்றாட வாழ்வில் இறைவனின் அன்பை பிறருக்கு கொண்டு செல்ல இந்த தியானத்தில் நம் இதயங்களை திறப்போம். புனித சவேரியார் முதலில் உலக புகழ், அறிவு மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பிய ஓர் இளைஞராக இருந்தார். ஆனால் அவரது நண்பரும் இணை நிறுவனருமான புனித இஞ்ஞாசியார் தொடர்ந்து அவரிடம், ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன லாபம் என்ற இயேசுவின் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த கேள்வி சவேரியாரின் இதயத்தை தொட்டது. அவர் தனது உலக ஆசைகளை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் இயேசுவின் அழைப்பிற்கு முற்றிலும் செவி சாய்த்தார். சவேரியார் போர்ச்சுகலில் இருந்து புறப்பட்டு இந்தியாவின் கோவாவிற்கு வந்தார். அங்கிருந்து ஏழைகள், நோயாளிகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்டவர்களுடன் வாழ்ந்தார். அவர் பல வேளைகளில் மொழி தெரியாத இடங்களிலும் பசி, வறுமை, தனிமையால் சூழப்பட்ட போதும் நற்செய்தியின் மகிழ்ச்சியை பரப்பினார். அவரது அயராத பணிவு, அன்பு மற்றும் அவரது கைகளால் செய்யப்பட்ட எண்ணற்ற அற்புதங்கள் பல ஆயிரம் பேரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தன. தனது பயணங்களில் பல நாட்கள் உணவு, உடை இல்லாமல் நடந்து சென்றார். சான்சியான் தீவில் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆவலுடன் காத்து நின்ற போதே உயிர் நீத்தார். புனித சவேரியார் தனது பிரசங்கங்களால் மட்டுமல்ல, அன்பின் அடையாளங்களாலும் கிறிஸ்துவை காண்பித்தார். அவர் யாரையாவது குணமாக்கினால் அது இறைவனுடைய சக்தி என்று தன் அடக்கத்துடன் கூறினார். அவர் ஜெபம் செய்யும் போதும் மறைபணி ஆற்றும் போதும் அன்பின் அனல் அவர் முகத்தில் தெரிந்தது. அவர் இறக்கும்போது கூட, இயேசுவே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தைகளுடன் எந்த தயக்கமும் இன்றி தனது ஆவியை ஆண்டவர் கையில் ஒப்படைத்தார். அவருடைய மரணம் ஒரு முடிவல்ல, மாறாக உலகெங்கும் அன்பை பரப்பும் அவரது பணியின் தொடக்கமாகும். அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நபர்கள் நம்மை பார்க்கும்போது இயேசுவின் அன்பை உணர்கிறார்களா? நம் வார்த்தைகள் மட்டுமல்லாமல் நம்முடைய செயல்களும் விட்டு கொடுத்தலும் கிறிஸ்துவை அறிவிக்கின்றதா? சிந்திப்போம். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். அளவற்ற கருணை நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவராகிய இயேசுவே, உமது திரு தொண்டர் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களின் வல்லமையுள்ள பரிந்துரையை நம்பிக்கையுடன் நாடி உமது பாதத்தில் தலை வணங்குகின்றோம். உமது பெயரால் உலகெங்கும் அற்புதங்கள் செய்து மூடியிருந்த கதவுகளை திறந்த அந்த மாபெரும் மறை பணியாளரின் ஜெபத்தை கேட்டு எங்கள் ஆழமான ஏக்கங்களையும் அவசர தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சவேரியாரை, நீர் கடல் கடந்து சென்றபோது புயலை கண்டிக்க கடல் அமைதியானது. உமது விசுவாசத்தால் நீர் மரணத்தையே வென்றீர். நீர் ஆண்டவரிடம் கொண்ட அனல் பறக்கும் பக்தியை நினைத்து இன்று நாங்கள் மனம் உருகி உம்மை அழைக்கின்றோம். புனித சவேரியாரை, இன்று எங்கள் வாழ்வின் படகு புயல்களால் அலை கழிக்கப்படுகிறது. நீங்காத கடன்களாலும் எதிர்பாராத வேலை இழப்புகளாலும்
குடும்ப சண்டைகளாலும் மன அமைதியை இழந்து தவிக்கின்றோம். ஒரு முறை உம்முடைய ஜெபத்தால் உயிரற்றவர்களை ஆண்டவர் எழுப்பியது போல மீட்புக்கான நம்பிக்கை இழந்து போன எங்கள் குடும்ப வாழ்வுக்கும் தொழில் முயற்சிக்கும் நீர் புத்துயிர் கொடுக்க வேண்டும். மீண்டும் எங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியின் சத்தம் ஒலிக்குமாறு ஒரு அற்புதம் நிகழ உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவம் கைவிட்டது என்று மருத்துவர்களால் கூறப்பட்ட போதும் உம்முடைய விசுவாச வார்த்தை எத்தனையோ நோயாளிகளுக்கு சுகம் அளித்தது. நீர் தொட்ட மாத்திரத்தில் குணம் பெற்ற ஆயிரக்கணக்கான மக்களை நினைத்து இன்று தீராத கொடிய நோய்களால் படுக்கையில் கிடந்து மரண பயத்தில் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்கள் உடல் நலத்தையும் ஆன்ம திடத்தையும் பெறும்படி உமது அனலான ஜெபத்தால் அவர்களுக்கு பூரண சுகத்தை பெற்று தாரும். சாத்தான் கட்டுப்படுத்திய பலரை உம்முடைய வல்லமையான ஜெபம் விடுவித்தது. இன்று கெட்ட பழக்கங்களாலும் மதுபான அடிமைத்தனத்தாலும் குடும்பத்தை அழிக்கும் தீய சக்திகளாலும் பல ஆன்மாக்கள் கட்டுப்பட்டிருக்கின்றன. புனித சவேரியாரை பாவம் என்ற இருளுக்குள் இருக்கும் ஆன்மாக்களை கண்டு கண்ணீர் விடும் உமது பேரன்பை நினைத்து சாத்தானின் பிடியில் இருந்து எங்கள் அன்பானவர்களை விடுவிக்க ஆண்டவரிடம் வாதாட வாரும். நீர் உலகின் பல மூலைகளுக்கு ஓடி உம்முடைய அறிவை நற்செய்தி அறிவிப்பாக பயன்படுத்தினீரே. இன்று உண்மையை அறியாமல் குழப்பமான போதனைகளுக்குள் சிக்கி தவிக்கும் ஆன்மாக்கள் அதிகம். அவர்களை கிறிஸ்துவின் ஒளிக்கு கொண்டு வரவும் நீர் பெற்றிருந்த அதே தெய்வீக ஞானத்தையும் மறை பணியின் அனலையும் எங்களுக்கும் அளிக்கவும் மன்றாடுகிறோம். எங்கள் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்தோங்கி உம்மை போல இறைவனுக்கு சேவை செய்ய அருள் புரியும். புனித சவேரியாரை, நீர் எப்போதுமே மக்களை நேசித்தவர். எங்கள் தேவைகளை உணர்ந்து இந்த ஜெபத்தை கடவுளின் சந்நிதியில் சமர்ப்பித்தருளும். எத்தனையோ அற்புதங்களை செய்து உமது அடியார்களை நீர் ஒருபோதும் கைவிடவில்லை. எங்கள் ஏக்கம் நிறைந்த இருதயங்களை உமது திருவடியில் வைக்கின்றோம். நம்பிக்கையற்றோரின் கண்ணீரை துடைக்க, அமைதி இழந்த வீடுகளில் சமாதானத்தை நிலைநாட்ட, எங்கள் அவசரமான தேவையை கண்டு உமது கரம் நீட்டி ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்த வல்லமை உள்ள ஜெபத்தால் எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் விசுவாசம் பெருகட்டும். புனித பிரான்சிஸ் சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித சவேரியாருக்கு நவநாள் ஜெபம். மிகவும் சங்கிக்கப்பட்டவரும் தேவ சிநேக மிகுதியால் நிறைந்தவருமான புனித சவேரியாரே, உம்மோடு கூட சாஷ்டாங்கமாக திவ்ய சன்னிதானத்தை ஆராதிக்கிறேன். இறைவன் உம்மை இவ்வுலகத்தில் அநேக வரங்களாலும் மரணத்திற்கு பிறகு நித்திய கிரீடத்தாலும் அலங்கரித்தார் என்கிற எண்ணமானது எனக்கு மகா சந்தோஷம் வருவிக்கிறது. அதற்காக அவருக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்து உமது வல்லபமுள்ள மன்றாட்டால் எனக்கு மகா அவசியமான வரமாகிய நல்ல ஜீவியமும் நல்ல மரணமும் அதோடு கூட சர்வேஸ்வரன் சித்தத்திற்கும் மகிமைக்கும் ஒத்திருக்குமாகில் அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். எனக்கு அடைந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி முத்திப்பேறு பெற்ற புனித சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் பண்ணின அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரீருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய பூஜ்யமான புண்ணிய பலன்களை ஸ்துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய சுகிர்த மாதிரிகைகளை அனுசரிக்க அனுக்கிரகம் செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசு நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித சவேரியார் ஜெபித்த ஜெபம். ஓ என் சர்வேஸ்வரா, நான் உம்மை சிநேகிக்கிறேன். நீர் என்னை ரட்சிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல, உம்மை சிநேகியாதவர்களை நித்திய அக்கினியிலே தள்ளி தண்டிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல. ஆனால் என் இயேசுவே, நீர் சிலுவையின் மீது உமது கரங்களில் என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆணிகளாலும் ஈட்டிகளாலும் நிந்தை அவமானங்களாலும் கொடிய உபாதைகளுக்குள்ளாகி பாவியாகிய எனக்காக, ஆம் எனக்காகவே உமது உயிரையும் கொடுத்தீர். அப்படியானால் உம்மை நான் சிநேகிக்க மாட்டேனா? மகா அன்பு நிறைந்த இயேசுவே, மோட்சத்தை நாடியாவது நரகத்துக்கு பயந்தாவது வேறெந்த சம்பாவனையை நம்பியாவது நான் உம்மை சிநேகியாமல் நீர் எவ்விதம் என்னை சிநேகித்தீரோ அவ்விதம் நான் உம்மை சிநேகிக்கிறேன். ஏனெனில் நீரே என் அரசர், நீரே என் சர்வேஸ்வரன். ஆமீன். புனித சவேரியார் வழியாக கேட்கும் 10 மன்றாட்டு. 1. சத்திய மறைவுக்கு ஓர் அழியாத வஜ்ர தூணாகிய புனித சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலை கொண்டு அதன்படி இறைவனுக்கு ஏற்க புண்ணிய நெறியை அனுசரிக்கவும் பரம கர்த்தர் இறை மக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் கட்டளையிட்டருளவும் தேவ கிருபை சிம்மாசனத்திலே மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. சிந்து தேசத்தாராயிருக்கிற எங்களுக்கு காவலுமாய் அன்புள்ள தகப்பனுமாயிருக்கிற புனித சவேரியாரே, இந்த பாரத திருச்சபை எப்பொழுதும் சத்திய நெறி தவறாதிருக்கவும் சுற்றிலும் மொய்த்திருக்கிற அஞ்ஞானம் என்கிற இருளில் நுழையாமல் புண்ணிய ஒளி வீசி விளங்கவும் தேவ கிருபா கடாட்சத்தால் நாளுக்கு நாள் வளர வேண்டுமென்று இறைவனை மன்றாடும்படி
உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, சிந்து தேசத்திற்கும் உத்தம போதகரான புனித சவேரியாரே, நீர் புனித இஞ்ஞாசியாருக்கு பிரிய சீடனாகி புண்ணிய சாங்கோபாங்கத்தை அனுசரித்து எல்லா புண்ணியங்களையும் கடின தபசையும் செய்து கொண்டு அனைவருக்கும் சுகிர்த மாதிரியாய் விளங்கினீரே. அப்படியே உம்மால் நேசிக்கப்பட்ட பாரத குருக்கள் எல்லாரும் உம்மை போல சகல புண்ணியங்களினாலேயும் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் சுகிர்த போதனையினாலும் உத்தம மாதிரியினாலும் தரும வழியை காண்பித்துக் கொண்டு வரவும், இறைவன் அவர்களை கிருபையோடு காப்பாற்றவும், அவர்களுக்கு வேண்டிய திருவருளையும் உடல் நலத்தையும் தந்தருளவும், பாரத நாட்டிற்கு மேன்மேலும் வேண்டிய சத்திய சர்க்குருக்கள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடத்தவும் வேண்டுமென்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக் கொள்ளும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, பாரத திருச்சபைக்கு உதவியும் தஞ்சமுமாயிருக்கிற புனித சவேரியாரே, திருச்சபைக்கு உதவி உபகாரம் செய்கிறவர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கி அருளவும், தேவ ஊழியத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வேதியர், ஆசிரியர் முதலானோர் தங்கள் கடமைகளை தக்கபடி ஆற்றி இறைவனிடம் மிகுதியான கிருபை பெறவும் நீரே அவரை மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, அஞ்ஞான இருளை பல நாடுகளில் நீக்கினவராகிய புனித சவேரியாரே, பாரத நாட்டிலும் உலகமெங்கும் பசாசின் ஆதிக்கம் ஒழிந்து திருமறை எங்கும் பரவவும், திருச்சபைக்கு விரோதம் செய்பவர்களுக்கு இறைவன் நல்ல மனது கொடுத்தருளவும் வேண்டுமென்று அவரை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, பல்லாயிரம் பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த புனித சவேரியாரே, புற மதத்தினர் மெய்மறையை அறிந்து ஞான தீட்சை பெற்று திருச்சபையின் மீட்பு பேற்றினை பெற பரம கர்த்தரை மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, கிறிஸ்தவர்களை மெய்மறையின்படியே நடப்பித்து ஈடேற்றவும், பாவிகளை புண்ணிய நெறியிலே திருப்பவும் வெகு பிரயாசைப்பட்டவராகிய புனித சவேரியாரே, மெய்மறையை அறிந்தவர்கள் எல்லாரும் அதன் சுகிர்த நெறியை அனுசரித்து அஞ்ஞான முறையை எல்லாம் விளக்கவும், நன்னறி தவறின பதிதர் பாவிகள் முதலியவர்கள் மனம் திரும்பவும் தேவ கிருபையிடத்தில் மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாவது, மக்களுடைய இக்கட்டுகளை விலக்கி நீக்கவும், ஆபத்தினின்று அநேகரை இரட்சிக்கவும்,
ஆச்சரியமான அற்புதங்களை செய்தவராகிய புனித சவேரியாரே, இறைவன் கிருபை கூர்ந்து பஞ்சம், படை, நோய், பெருவாரி காய்ச்சல், வைசூரி, இடி, பெருங்காற்று முதலிய துன்பங்கள் அடியோர்களை அணுக விடாமல் விலகவும், எல்லா தீமைகளின் நின்றும் எங்களை காத்து துயரப்படுகிறவர்களுடைய துயரெல்லாம் தீர்த்து அவர்களை தேற்றவும் தேவ கிருபை சிம்மாசனத்தில் மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9. மக்களுடைய அவஸ்தை நேரத்தில் திரளான பேர்களுக்கு நல்ல மரணத்தை அடைய உதவி செய்து கொண்டு வந்த புனித சவேரியாரே, நாங்கள் எல்லாரும் பாவம் இல்லாமல் தரும வழியிலே நடந்து நல்ல மரணத்தை அடைந்து பேரின்ப விண்ணுலக அரசிலே சேர எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10. புனித சவேரியாரே, நீர் 10 வருட காலமாய் பாரத நாட்டில் பரமனின் திருமறையை நிறுவ பிரயாசைப்பட்டு கடைசியாய் வெள்ளிக்கிழமையில் பாக்கியமான மரணம் அடைந்ததினால் உமது பெயரை குறித்து 10 வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகிறவர்கள் எல்லாரும் நினைத்த தர்ம காரியம் அனுகூலமாகவும் மண்ணுலகில் இருக்கும் அளவும் இறைவனை பக்தியோடே சேவித்து உமது மன்றாட்டின் உதவியால் தேவ கிருபையின் பெருக்கத்தை அடைந்த பின் பரம கர்த்தாவின் பேரின்ப தரிசனையில் உம்மோடு நித்தியமாய் வாழ்ந்திருக்கவும் வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. புனித சவேரியாரே, நாங்கள் செய்த இந்த ஜெபங்களை எல்லாம் இயேசுநாதருடைய திரு பாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கிற இந்த மன்றாட்டுகளை அவர் எங்களுக்கு தந்தருள நீர் அடியோர்களுக்காக மனு பேசி மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஸ்துதிக்கப்படுகிறதற்கு மிகவும் தகுதி உள்ளவருமாய் அதிசய அற்புதங்களை செய்கிறவருமாகிய புனித சவேரியாரே, அனைவரின் மீட்புக்காக உமக்குள்ள ஆசை பெருக்கத்தையும் பாரத மக்களை ஈடேற்றுவதற்கு 10 வருடமாய் நீர்பட்ட அத்தியந்த பிரயாசை வருத்தங்களையும் பார்த்து மெய் கடவுளை மக்கள் அறியவும் பதிதர் பிரிவினைக்காரர் முதலிய சகலரும் நன்னெறியில் மறுபடி சேரவும் பாவிகள் மனம் திரும்பவும் நல்லவர்கள் தரும வழியிலே சாங்கோபாங்கமாய் நடக்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆத்துமாக்களுடைய வேதனை குறைந்தொழியவும் நாடுகளுக்குள் சமாதானம் உண்டாகவும் திருமறை உலகமெங்கும் பரவவும் வேண்டிய அனுக்கிரகத்தை பரம கர்த்தர் செய்தருளும்படி அவர் சந்நிதியில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித சவேரியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இஞ்ஞாசியாருக்கு சமயோக்கியமும் பிரியமும் உள்ள ஞான புத்திரனாகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேசத்துக்கு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய பாப்பானவருடைய விசேஷ ஸ்தானாதிபதியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய சமாதானத்துக்குரிய விசேஷத்தை பிரசங்கித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ நன்மை உள்ள சுவிசேஷத்தை போதித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞான ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் இயேசுநாதருடைய திருநாமமாகிய சுகந்தத்தை கொண்டு போக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாதம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேச சபையின் மேலான மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தை காப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞானத்தை மிகவும் வெறுத்து நீக்குகிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவிசேஷ சத்தியத்தின் உத்தம பிரசங்கியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசினுடைய விக்கிரகங்களை அழித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ஸ்தோத்திர வணக்கம் பரப்ப செய்வதற்கு எத்தனமாக நித்திய பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரை கண்டு பாவித்து பிரமாணிக்கமாய் பின் சென்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியின் தொனி உள்ள எக்காலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய திருச்சபைக்கு வஜ்ர தூணே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞானிகள் நன்னெறியில் திரும்புவதற்கு எத்தனமாகிய பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் போதகரான சர்க்குருவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாங்கோபாங்க புண்ணிய நெறியில் தவறாத வழிகாட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அப்போஸ்தலருக்குரிய ஞானத்துக்கும் புனிதத்துவத்துக்கும் உத்தம மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை கொடுப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சப்பானிகளின் ஊனம் தீர்ப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை நோயில் ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை ஜெயித்து ஓட்டுபவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையால் சத்துருக்கள் படையை துரத்தினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலையும் புயலையும் கீழ்ப்படுத்தி அடக்கும் வல்லபத்தை கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலும் மற்ற பூதியங்களும் உமது கட்டளைக்கு அடங்கி பணிவதில் பேறு பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமான அற்புதங்களை செய்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல மரணம் அடைவதற்கு உதவியாயிருப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேசத்தின் பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அட்சயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு சபையின் சிறப்புள்ள அலங்காரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன விருப்பத்துடன் மிகவும் தரித்திரமாய் இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாறாத கற்புடைத்தானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குறையற்ற பொறுமை சிரவணமுள்ளவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த தாழ்ச்சியால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியமான தயை உள்ள பிரசன்னமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதருடைய சிலுவைக்கும் பிரயாச வருத்தங்களுக்கும் மிகவும் ஆசைப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறர் சிநேக சாங்கோபாங்கத்தை அடைந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறரது இடேற்றத்துக்காக என் நேரமும் கவன விசாரமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ஸ்தோத்திரத்துக்கும் மனிதர் ஆத்தும நன்மைக்கும் அத்தியந்த பற்றுதலையும் சுறுசுறுப்பையும் கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேகத்தின் பொக்கிஷமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களில் அநேகருடைய அவதியை தீர்க்க மிகவும் உதவியானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுகீர்த்த குணத்தினாலும் பரிசுத்த நடத்தையாலும் சமனசு போல தோன்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேகத்தாலும் இறைவனுடைய திரு ஜனத்தை நடத்தின பராமரிக்கையாலும் பிதாவென தக்கவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்ற வரத்தாலும் ஞானத்தாலும் தீர்க்க தரிசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேராலும் பேறுகளாலும் அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல பாஷைகளினாலும் அஞ்ஞான ஜனங்களுக்கு சத்தியம் தெளிவித்த வேத பாரகரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை தர துணிந்த வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுகிர்த தவ ஒழுங்கு நடத்தையில் ஸ்துதியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பரிசுத்த வீரத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ கிருபா கடாட்சத்தை கொண்டு சகல புனிதர்களுடைய புண்ணியங்களினால் அலங்கரிக்கப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி,
முத்தி பேறு பெற்ற புனித சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் பண்ணின அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்திலுள்ள ஜனங்களை தேவரீருடைய திருச்சபையில் அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய பூஜிதமான புண்ணிய பலன்களை ஸ்துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய சுகிர்த மாதிரிகளை அனுசரிக்க செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசு நாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களின் வல்லமை உள்ள வாழ்வையும் அவர் நிகழ்த்திய அற்புதமான ஜெபங்களையும் நாம் இன்று தியானித்தோம். புனித சவேரியாரை, உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இயேசுவின் கட்டளையை உம்முடைய வாழ்வின் மூச்சாக மாற்றினீர். நீர் கண்ட அனல் பறக்கும் விசுவாசத்தையும் ஆன்மாக்களை மீட்கும் அந்த தாகத்தையும் இன்று நாங்கள் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். எங்கள் அன்றாட பணிகளிலும் சிறிய செயல்களிலும் கூட கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் மறை பணியாளர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக்கொடும். அற்புதங்களுக்காக ஏங்கி நிற்கும் மக்களின் கண்ணீரை துடைக்கவும் அவர்களுக்காக தியாகத்துடன் ஜெபிக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். புனித சவேரியாரை, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் நாட்டிற்காக, உலகெங்கும் உள்ள நற்செய்தி அறியாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இனி வரும் நாட்கள் உமது ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படட்டும். ஆமீன்.